பா உனக்கெல்லாம் என் அளவுக்கு தைரியம் பத்தலப்பா. நீ அந்த விஷயத்துல கொஞ்சம் கம்மிதான்ப்பா. அப்படின்றது சொல்லாம போக, ஆனா நீ இன்னும் இத விட கேவலமா கூட சொல்லுனே. அது பிரச்சனை இல்ல. ஆனா பயம்ன்னு மட்டும் சொல்லாதண்ணே அப்படின்னு. அவர் இன்னும் ஒரு வார்த்தை அழுத்தி, இருக்குண்ணே. ஒரு மனுஷனுக்கு பயம் இருக்கு. நீ எப்பல்லாம் நடிக்கிறியோ, அப்பல்லாம் எனக்குள்ள பயம் வருதுண்ணே. நான் அத வேணா ஒத்துக்கிறேன். நான் பயப்படுறேன். ஆனா அவர் ரொம்ப நவநாகரிகமா இதே வினோத்தா இருந்தா கவுண்டரே வேற. ஆனா வி அ ப விக்கல் அ விக்ரமா இருக்கிறதுனால, நாகரிகம் கருதி, அவர் மனசையும் புண்படாத, அதே சமயத்துல நீ வந்து நாங்க கவுண்டர் ஒண்ணு அடிச்சதுலயே மாஸ் கவுண்டரு. யோவ்! 4 வாரமா நான் எங்கேய்யா இருந்தேன்? என்ன நாமினேஷன் பேர்லயே லிஸ்ட்ல சேர்க்கல. நான் மாசா, நீ ஆமா. மாசா? நான் உன்ன மாரி நாமினேஷன் பாஸ்க்காக இங்கேருந்து சூப்பர் லீக் ஜம்ப் அடிச்சுட்டு போயிருக்கனா? நான் மாசா, நீ மாசா? அப்படின்னு. வச்சுக்கலாமா? அ உன் ஃபேன்ஸ்க்கு, என் ஃபேன்ஸ்க்குன்ற மாதிரி சார் ஒண்ணு சொன்னார்ல, அப்ப போட்டு பார்த்துப்போமா? நீயா நானான்னு? வெளியில நீயா நானா? அந்த ஒரு இடத்துல நான் வரலண்ணே. ஏன்னா, உனக்கு இந்தியா மட்டும் இல்ல, உலகம் பூரா இருக்கு. நான் இப்பதான் தமிழ்நாடுக்கே தெரிஞ்சிருக்கேன். இந்த ஃபேன்ஸ் விளையாட்டுல மட்டும் நான் வரலண்ணே. நீயே ஜெயிச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா, அவரு அந்த சீரியஸ் கன்டென்ட்டோட கன்டென்ட்டா சொல்ட்டாரே தவிர, விக்ரம் கிட்ட விக்ரம பார்க்கிற, விக்ரமோட கேம பார்க்கிறவங்க எல்லாரும், விக்ரம்ன்ற ஒரு தனி மனித திறமைய பாராட்டி அங்கீகரிச்சு, ஆனா திவாகருக்கு அப்படி இல்ல. திவாகருக்கு வேர்ல்டு பூரா இருக்கிற ஃபேன்ஸ், எதுக்காக ஃபேன்ஸ் ஆனாங்கன்னே தெரியாத ஃபேன்ஸ். அதனால ஒரு சில இடத்துல வந்து மிஸ்டர் விக்ரம், நீங்க வந்து கொஞ்சம் பின்வாங்கிடணும். ஏன்னா, இந்த ஷோவே அவருக்கு ஃபேன் இல்ல. இந்த டிவியே அவருக்கு ஃபேனா தான் இருக்கு. அதனால நீங்க அந்த ஃபேனோட மோதுறது கஷ்டம். இருந்தாலும் எத்தன தடவ நாமினேஷனா இருந்தாலும், அவன் எதுக்கு செலக்ட் ஆகி உட்கார்ந்திருக்கான்னு அவனால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நீங்க எதுக்கு ஆகுறீங்கன்னு உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்ச, உங்களுக்கு ஏன் இந்த கேம்குள்ள இருக்கீங்கன்னு தெரிஞ்ச, அந்த அறிவோட விளையாடுற நீங்க, யார் யார் கிட்டக்கெல்லாம் சேலஞ்ச் பண்ணணும்னு முதல்ல நீங்க கத்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே ஷோ கண்டஸ்டன்ட்ஸும், ஷோ ஹோஸ்ட், ஷோ நடத்துறவங்க, பிக் பாஸ் வாய்ஸ்ன்னு எல்லாரையும் ஒரு டெரர்ல வச்சுட்டு இருக்கான். அதனால அவன்கிட்ட நோ சேலஞ்ச்.